Hi friends, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி விட்ட காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா அதை நீல வாக்கில் கீறி எடுத்துக்கலாம். நம்ம இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த காய் எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு காமிக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ண பிறகு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே தாளிப்பு வடகம் கொஞ்சோண்டு சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இது கூடவே 8 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக ஆகணும். நல்லா பொன்னிறம் ஆன பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரணும். நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவு வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிங்க, ஸோ அந்த காய் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த காய் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு காயெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதத்தோடு இந்த காரக்குழம்பு ஊற்றி இதுக்கு சைட் டிஷ்ஷாக அரிசி வத்தல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.